பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனம். சாம் சாப்டர் 143 verse 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். Teach me to do your will, for you are my God. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது நீங்க ஏசப்பா கிட்ட, ஏசப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு டெசிஷனும் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா கிட்ட கேளுங்க. உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறீங்க அப்படின்னா எப்படி நடத்தணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கலாம். ஒரு ஜாப் இன்டர்வியூ நீங்க போக போறீங்கன்னா, ஆண்டவரே நான் எப்படி இதை நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கலாம். எல்லா காரியங்களும் நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கற்று தருவார். அவர் பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அநேக காரியங்களை கற்று தருவார். நிறைய சூழ்நிலைகளை எப்படி கையாளணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எல்லா காரியங்களையும் ஏசப்பா கிட்ட கேட்டு பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார். அப்போ அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்ய கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார். நீங்க அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்து ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எந்த மனுஷங்களும் உங்களை ஜெயிக்க முடியாது. காரணம், நீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்றதுனால ஏசப்பா உங்களோட கூட இருந்து பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா கிட்ட தாழ்மையோட கேளுங்க, ஏசப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அதே சமயம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லியும் ஏசப்பா உங்களுக்கு கற்றுத் தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவர் நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறாங்கப்பா. நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி வாழ பிள்ளைங்க தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a blessed day.